நான் ஆர்ஜே பாலாஜி ப்ரோ. ஒரு நாள் முன்னாடி அழுதுட்டே வீடியோ போட்டீங்க. "என்னாப்பா இப்படி அழுவுறாப்புல, படம் என்ன அவ்ளோ பயங்கரமா வந்திருக்கு" அப்படின்னு நெனச்சேன். ஆனா, படம் உண்மையாவே பார்த்தீங்கன்னா, சூர தாண்டவங்க காடு, மோடு. சூர்யா அவர்கள் நடிச்ச இந்த கருப்பு படம் எப்படி இருக்கு? வெறுப்பா இருக்கு, இல்ல சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறப்பா இருக்குங்க. இதுல லாஜிக்லாம் பார்க்காதீங்க. ஒன்லி மேஜிக் தான். சூர்யா அவர்களோட ஃபேன்ஸ ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆர்ஜே பாலாஜி இந்த படமே எடுத்திருக்காரு. 7ஆம் அறிவு இந்த சில ஓஜியான காலம்லாம் இருக்கு சூர்யா படங்கள்லாம் பார்க்கறதுக்கு. அந்த ஒரு ஃப்ளேவரை பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியும். ஸ்கிரீன் பிளே எல்லாம் செம்ம ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளேங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஹரி கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கு. சூர்யா இன்ட்ரோக்குலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நெஞ்ச அப்படியே பொளந்துட்டு நீங்க கத்துவீங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபோட இன்டர்மிஷன் பார்த்தீங்கன்னா, தரம். ஒரு எரிமலை மாதிரி பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் விட பயங்கரமா இருக்கு. ஆனா செகண்ட் ஆஃப்லயும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப்லயும் சரி நீங்க லாஜிக் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒரு கமர்ஷியலுங்க. ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல், ஒரு பிளாக் பஸ்டான கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி சைடுல இருந்து வந்தது. இந்த மாதிரி ஒரு சூர்யாவை பார்க்கணும் அப்படின்றது தான் அன்பான ஃபேன்ஸுக்குலாம் பல வருஷமா கனவு. சூர்யா அவர்களா இருக்கட்டும், த்ரிஷா அவர்களா இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜி இவங்க 3 பேரோட கேரக்டர்ஸ்க்கும் சரி, அந்த படத்துல இருக்கிற எல்லா கேஸ்டிங்க்குமே ஒரு பேலன்ஸ்டான ரோல் கொடுத்திருக்காங்க. மியூசிக் எப்படி ப்ரோ இருக்கு? சாய் அபியங்கர் அப்படின்னா டமுக்கு டுமுக்கு தான். அது இந்த கருப்பா சாங் சாய் அபியங்கர் ரொம்ப ஓவர் டூ பண்ணாம ஒரு சூப்பரான பெஞ்ச் மார்க் வச்சிருக்காப்ல. ஒரு பயங்கரமான கம்பேக்குங்க சில இடம்லாம் பார்க்கும்போது. பட் செகண்ட் ஹாஃப் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு ஐடியா கிடையாது. சூர்யா அவர்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அப்படியே கருப்பர் சாமி மாதிரியே மாறிடுவார். சூர தாண்டவம், சூர உக்ர தாண்டவம் சொல்லுவாங்கல்ல, அந்த லெவலுக்கு காடு மோட் லெவலுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி, அண்ட் முக்கியமா தளபதி ஃபேன்ஸ்க்கும் சூர்யா சாரோட ஃபேன்ஸ்க்கும் நிறைய சர்ப்ரைஸ்ல இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். அண்ட் இந்த ஜெர்சி படத்துல கிளைமேக்ஸ்ல கத்துவார் பாத்தீங்களா இவர் நானி, அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸோட ரியாக்ஷன் பார்த்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தியேட்டர்ல அன்கண்ட்ரோலபிள் ஆயிட்டாரு. சாங் இருக்கு பாத்தீங்களா, வாது ராசைவன் என்னமோ ஆகுது, எல்லைய மீறுது, பாரமா சேருது, நெஞ்செல்லாம் நோவுது.